முடிஞ்சா என் மேல கை வைக்க சொல்லுங்க சேகர் பாபு. முடிஞ்சா சேகர் பாபுவை என் சட்ட மேல கை வைக்க சொல்லுங்க. நாங்க ரொம்ப அமைதியா அறவழியில் இருக்கிறோம். ரொம்ப அமைதியா அறவழியில் வீட்டுக்கு வீடு போயிட்டு இருக்கோம். இந்த ஆட்சியை மாற்றி மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம். ஆனா திருப்பியும் கை வச்சா அண்ணன் சேகர் பாபு அவர்களே, இளைஞர் படை வந்து உங்க வீடு தேடி வரும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. அகிம்சை வழியில தேர்தல் என்ன நாங்க வந்து இந்த தேர்தல் சொல்லுவோம். இத்தனை காலம் இந்த சென்னையில, முக்கியமா வட சென்னையில ரவுடிசம் மட்டுமே பண்ணி தேர்தலில் ஜெயிச்சிட்டு இருந்த காலம்லாம் போயிருச்சு. இனிமேட்டு மக்கள் ஆதரவும் இளைஞருடைய ஆதரவும் தேர்தல் அரசியல் வரலாற்றை மாற்றும். நாங்க வரோம் வீடு வீடா. முடிஞ்சா எங்க சட்ட மேல கை வைங்க, அதுக்கப்புறம் பேசிக்குவோம். இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 5-6 பேர் அடிச்சு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து மொத்த ஐசியூல இருக்காங்க. இன்னொரு முக்கியமான வழி என்னன்னா, ஆல்ரெடி நிர்மல்குமார் பேசிட்டாரு. ஒரு 4 மாசம் கர்ப்பிணி எங்களோட தங்கையை வந்து அடிச்சிருக்காங்க, வயிற்றுல அடிச்சிருக்காங்க. இப்பதான் ஸ்கேன் எடுத்து குழந்தைங்க எந்த பிரச்சனையும் ஆயிருக்கு. ஒவ்வொரு வட்டமா போய் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் ஜஸ்ட் போய் சர்வே மட்டும் தான் எடுத்தாங்க, வேற எந்த தப்பும் செய்யல.